ஹலோ கைஸ். இந்த நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் அவங்களோட பார்ட் 29 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பாருங்க, லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எபிசோடுமே போன எபிசோடு வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும், அதாவது இந்த எபிசோடில் 3 சாப்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்னுமே பயங்கரமாக இருக்கும். வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னை விட மாட்டேன்டான்ற மாதிரி. பட் அவன் வந்து ஆக்சுவலாக ஆப்போனண்ட் வந்து மான் ஆஃப் ஷீல்டெலாம் யூஸ் பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி இது வந்து வாய்ப்பு இல்லை, அப்போ இது மானா கிடையாது டிமோனிக் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்க்குறான். ஏன்னா ஒரு டெத் நைட் வந்து அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ அது டெமானிக் ஃபோர்ஸ் ஷீல்டு தான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறான். கிட்டத்தட்ட லிட்டரலாக நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட், அதாவது நம்ம இன்னொன்று சரி வேணாம். நம்ம இன்னொரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோட நெஞ்சில் வந்து குத்த வரவும் நம்ம ஹீரோன்னு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி தப்பிச்சு வந்துடுறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய கையெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோவை வந்து ஒத்துக்கிறான். மேபி இது வந்துட்டு இந்த டெத் நைட்டை அமேலியா மூவின் தான் க்ரியேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி அவள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த கிரேவ்லேருந்து, அதாவது ஹேமலோட கிரேவ்லேருந்து அந்த டெத் நைட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பா. ஏன்னா ஹேமலோட பாடியிலேருந்து சவுல் மட்டும் தான் லிஃப்ட் ஆச்சே தவிர பாடி அப்படியே தானே இருந்துச்சு. அதனால அதில் வந்துட்டு ஏதாச்சும் உள்ளே விட்டு எதாவது பண்ணியிருப்பா போலன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போது என்னால் இந்த டைமில் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெத் நைட்டை வந்து டார்க் மேஜ்னால அட்வான்ஸ்டு மேஜிக்னால யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. அதாவது அமேலியா மூவின் செஞ்சதுனால ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு லயன் ஹார்ட்டோட பேட்ரியார்க் இல்லைனா பிளாக் லயன் நைட் ஆர்டரோட கேப்டன் இருக்காங்க இல்லையா, அவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்பயே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து தோக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போகிறான். கிட்டத்தட்ட அவனுமே வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்து அது இந்த நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டாச் பண்ணிடுது. அந்த நைட்டு வந்து சொல்லுது, ஹே பாய், நீ வந்துட்டு வேரியஸ் வெப்பன்ஸோட இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணுறன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீ என்ன தான் ஹேமல் மாதிரி ப்ரிட்டன் பண்ண நினச்சாலுமே உன்னால் முடியல. ஃபஸ்ட்டு உன்னோட டோனை வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ அந்த நைட் வந்துட்டு உன்னோட ஸ்கில்ஸ்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்குது, பட் ஆனால் நீ வந்து ரொம்பவுமே வீக்கான ஆள் என்ன கம்பேர் பண்ணும்போதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வரான். அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா டாச் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ஸ்வாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடு உடஞ்சி போயிடுது. அப்போ தான் வந்துட்டு என்ன ஒரு சேமான ஒரு விஷயன்ற மாதிரி அந்த நைட் வந்து வருது. நீ வந்துட்டு எப்படி இதை டாச் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே பார்க்குது. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு அதை வச்சு அதை டாச் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், கரெக்டான டைமில் நான் வைக்கலாம் நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அந்த அட்டாக் அது கிட்டத்தட்ட பர்ஃபெக்டான டைமிங்கில் வச்சதுனால தப்பிச்சேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு என்னால் இதை வந்து பண்ணவும் முடியாது. கிட்டத்தட்ட மானாஸுமே வந்து ரொம்பவுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுறான். இப்போதைக்கு என்னோடய மசில்ஸ் அண்ட் போன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிழிய ஆரம்பிக்குதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவனால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்போ இந்த பிளஸ்டு பாடினால் இந்த அளவுக்கு ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியலையா, அதாவது ஏற்றுக்க முடியலையா. இருந்தாலுமே பரவாயில்ல, என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் நான் சண்டை போடுவேன். என்னோடய பாஸ்ட் லைஃபோட வருஷம் வந்து இந்த இடத்துல நான் சாக விரும்பலை. என்னால் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து ஃபைட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட மானாவை அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த ஸ்வாட் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அவனோட ஃபைட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு லிமிட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவனாலுமே முடியுது. பட் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான். இப்போதைக்கு என்னோட மானா ஷீல்டு வச்சுமே ஒன்றும் மனம் இல்லை. அப்புறம் அந்த டிஃபென்ஸுமே வந்து லைட்டாக லிட்டில் பிட் அந்த வீக்காக தான் இருக்குது. இப்போதைக்கு என்னோட ஃபுல் மானாவுமே வந்துட்டு நான் வின்னிடுக்குள்ளே தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு மானை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அப்போயுமே வந்துட்டு அந்த அளவுக்கு போகல. பார்த்தா டக்குன்னு அந்த ஹெல்மெட் இருக்கு இல்லையா, அந்த நைட்டோட ஹெல்மெட் வந்து உடஞ்சி போயிடுது. பார்த்தா நம்ம ஹேமலோட ஃபேஸ் வந்து அதில் இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவுமே ஹார்ட்டாக இருக்கப்பா, நீ ஈவன் 100.5 years ஆனாலுமே வந்துட்டு நீ இன்னும் உயிரோடு இருக்க மாதிரி தான் அவன் இருக்க. பட் உள்ளே இருக்க சவுல் தான் வந்துட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ரொம்பவுமே கோவப்பட்டு திருப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமல், அதாவது அவன் டெத் நைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வர நம்ம ஹீரோ டக்குன்னு டாச் பண்ணுறான். பட் இன்னொரு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனால் தப்பிக்க முடியல, செமையாக வாங்கிறான் அட்டாக். அதுக்கப்புறமா அப்போ இதான் அவனோட ரியல் எபிலிட்டியா, ஏன்னா அவனோட ஸ்வாடை வந்து கீழே போட்டோன்னே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்தான் பார்த்தீங்களான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகின் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம அந்த பிளாக் நைட் இருக்கான் இல்லையா, டெத் நைட்டு, அவன் என்ன பண்ணிருப்பானா அவனோட ஸ்வாடை வந்து ட்ராப் பண்ணியிருப்பான். ட்ராப் பண்ணுற அந்த செகண்ட்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து வந்திருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவனால் இருக்க முடியுதான்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டெத் நைட்னால் ஈஸியாக வந்துட்டு அவனோட ஃபுல் இன்ஜுரிஸுமே வந்து ஹீல் பண்ண முடியும். இப்போதைக்கு அவனை கொல்லணுன்னா நான் வந்து அவனோட ஹார்ட்டை தான் வந்து இது பண்ணி ஆகணும்.
இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே டாஸ்க்கு அந்த ஹார்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ ஒரு சில இடத்துல நானே வந்து வளருவேன். பட் நான் சொல்ல வர கான்செப்ட் வந்து க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, வேறு வழி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உன்னோட டெமானிக் ஃபோர்ஸை வந்து அந்த டெத் நைட் வந்து வெளில எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டான ப்ரெடிக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக அவன் எடுத்துகிட்டு வர போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ உண்மையாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கன்த்ரோப்புன்ற மாதிரி ஒரு பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதோட சோலை எடுத்து ஹியூமன் பாடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம டெத் நைட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அமேலியா மர்வின். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா அந்த மூன்லைட் ஸ்வாடோட ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீசுகிறான். ஸோ அப்போயுமே வந்துட்டு டக்குன்னு வந்து டாச் பண்ணிடுறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஹார்ட்டாண்டே அந்த மூன்லைட் ஸ்வாடோட ஃப்ராக்மெண்ட் எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். டக்குன்னு வந்து அங்கே ஒரு பெரிய ஹோல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகுது. அவனோட டிஃபென்ஸுமே வந்து வீக் ஆகுது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இதுதான் கரெக்டான டைம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட மானா வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்ப தூரமாக வந்து பார்த்திங்கன்னா அவனோட பாடி வந்து போய் விழுந்துருது. அதாவது டெத் நைட்டோட பாடி வந்து ரொம்ப தூரம் போய் விழுந்துருது. ஸோ நான் தான் சொன்னேன்ல, இதுக்கு மேலே இன்னுமே பயங்கரமாக போக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அந்த கோருமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த உன் செஸ்ட்டில் இருக்க அந்த மார்பிள் தான் வந்துட்டு உன்னோட ஹார்ட் கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு அது வந்து சொல்லும், இல்லை இங்கே வந்து பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லும். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போதைக்கு ஒன்று நான் விட மாட்டேன்டான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கும்போதே டெத் நைட் வந்து ஒரு ஸ்மாக் வந்து போட்டுருவான். போட்டு அடிக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலாக நீ ஓவரால் ஒரு டெத் நைட் மட்டும்தான். ஸோ ஒரு ஹியூமன் கிடையாது, நீ ஒரு லைக்கன்த்ரோப்பு. ஸோ அதாவது நீ ஒரு பீஸ்ட்டுன்ற மாதிரி வந்து வைக்கினா அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் வந்து சொல்கிறான், அதாவது அந்த டெத் நைட் வந்து சொல்கிறான் நான் தான் ஹேமல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு லைக் கொஞ்சம் வேர்ட்ஸ் வச்சு நல்லா திட்டி விட்டுறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக வந்து இது பண்ணுறான், அட்டாக் வந்து பண்ணுறான். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு சாவர நிலைமைக்கு வந்து போயிடுவான். அப்போ இப்போதைக்கு எனக்கு வேறு வழி இல்லை, இந்த வாழ்க்கையில் நான் வந்து சாவ விரும்பலை. ஏன்னா போன வாட்டி செத்தாச்சு, இந்த வாட்டி நான் செத்தேன்னா இந்த அளவுக்கு நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் நான் வந்து இது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு முடிவு வந்து எடுக்கிறான். ஸோ பாஸ்ட் லைஃப் ஹேமல் வந்து ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன்ன்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ பார்த்தா நம்ம ரஹமானுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறார். ஏன்டா இங்கே வந்து தொலைச்சன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பயங்கரமாக இன்டென்ஸான ஃபைட் போகும்போது இவன் ரஹமான் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தெரியும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம டெத் நைட் என்ன பண்ணுறான்னா உடனே போய் ரஹமானோட கழுத்தை வந்து பிடிச்சி தூக்கிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில் உட்காந்து நல்லா சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ ரஹமானை வந்து பார்ப்பான், பரவாயில்லையே இந்த சுச்சுவேஷனில் கூட அவர் வந்து சிரிக்கிறார், ரொம்பவுமே கூலான பர்சன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. பட் நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு அவருக்கு வந்து தெரியாது. ஸோ டக்குன்னு அவர் மாட்டினோடனே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி விட்ருவான். காப்பாற்றி விட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது, அதுலேருந்து தப்பிச்சு ஓடிடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ அந்த டெத் நைட் வந்து சொல்லுது, இல்லை அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பரவாயில்ல நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன், நான் இக்னிஷன் யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இக்னிஷன் யூஸ் பண்ணி அந்த டோரை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ரஹமானை உள்ளே தூக்கி போட்டு, பரவாயில்ல நீ வந்து அந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் நீ வந்து என்னை காப்பாற்ற ட்ரை பண்ண, ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், உன்னை கொல்லாமல் நான் தூங்க வரேனே சந்தோஷப்படுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்குறான். ஸோ உள்ளே பார்த்தா வெர்மவுத், நீ இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஸோ எனக்காக இதை நீ விட்டு போயிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டாக எமோஷ்னலாகி நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து பாஸ்ட் வந்து காட்டுறாங்க. ஸோ 300 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்மோத் அண்ட் கோவோட எரா. ஸோ வெர்மோத்தில் தான், அதாவது ஹெல்மெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மொத்த வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா நடத்திருப்பானுங்க. ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க, ஸோ கிட்டத்தட்ட அந்த டீமன் கிங் ஆஃப் ஸ்லாட்டரோட கேசல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீமன் கிங் ஆஃப் ஸ்லாட்டர் கொல்ல போவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அங்கே இருக்க டீமன் கிங் ரிமைனிங் சபார்டினேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் கொல்லலான்னு போகும்போது அவங்க வந்து ஒரு ஏன்ஷன்ட்டான ஒரு டஞ்சன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சென்யாவுமே போயிட்டு அங்கே இருக்க லாங்குவேஜ்லாம் வந்து படித்து பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு மித்து வந்து இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு பெரிய ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த மூன்லைட் ஸ்வாட், அதாவது நம்ம ஹீரோ அண்ட் வெர்மோத் 2 பேரோட ஃபேவரட்டான ஸ்வாடை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவுமே சந்தோஷம், ஸோ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், யாருக்காச்சும் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் அப்படியே அந்த ஸ்வாடு கிட்ட போகும்போதே வந்து ரத்தம் கக்கி அவன் வந்து கீழே விழுந்துடுறான். ஸோ என்னால் முடியல, இந்த ஸ்வாடு கிட்டே என்னால் போக முடியல, ஸோ என்னோட நீஸ் வந்து நகர மாட்டேங்குதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தரையில் விழுந்துடுறான். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வெர்மோத் கையில் தான் அந்த மூன்லைட் ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஸோ எனக்காக என்னோட கலரில் வந்து நீ இந்த மூன்லைட் ஸ்வாடை விட்டு போயிட்டியா வெர்மோத் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்லைட் ஸ்வாட் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஸோ ஆக்சுவலாக எந்தளவுக்கு ஒரு க்ரேஸியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப காலம் ஒரு ட்ரெஷர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்லைட் ஷோட வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ கைக்குமே கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை வச்சு அவன் என்னென்ன பண்ண போகிறான்றது போக தான் தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம அமேலியா மூவினோட என்ட்ரியுமே சீக்கிரமாக வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எபிசோடுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அங்கங்கே கொஞ்சம் வளரி இருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிட்டு ஸ்டோரியை மட்டும் கவனிங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.